வணக்கம் நண்பர்களே. என்னுடைய முதல் யூடியூப் வருமானம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிற வருமானம் எவ்வளோ வருது, வந்துச்சா வரலையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வருமானம் வந்துருச்சு. முதல் வருமானம், முதல் பேமெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் வந்து எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜனவரி 1, 2021 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழித்து தான் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து நான் எலிஜிபிள் ஆனேன். அதாவது வந்து அதில் வருமானம் வரதுக்கு எலிஜிபிள் ஒன்று இருக்குது, க்ரைட்டீரியா. அது வந்து என்னென்னா, மினிமம் வந்து நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோ வந்து 4000 மணி நேரம் வந்து மக்கள் பார்த்துருக்கணும். வாட்சர்ஸ் வந்து 4000 மணி நேரம் ரீச் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டையும் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணி ஒரு 10-15 நாளையில் அதுக்கு நமக்கு எலிஜிபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸில் விளம்பரங்கள் வரும். அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும். அப்படி நம்ம எலிஜிபிள் ஆனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆச்சு இந்த முதல் பேமெண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு. முதல் பேமெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு அது எலிஜிபிள் ஆனோடனே மாதம் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. $100 வர வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. எப்போ வந்து நம்ம $100 கிராஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அப்போது எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து $100 கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. நான் அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து திருப்பி அதுக்கு அப்ளை பண்ணி என்னாச்சுன்னா, அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகலை. அந்த காசு வந்து திருப்பி அவங்களுக்கே போயிடுச்சு. ஏன்னு செக் பண்ணப்போ அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னு வந்திருந்தது. திருப்பி இங்கேருந்து நம்ம இந்தியாவில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் இல்லையா, அது எல்லாமே வந்து கான்வர்சேஷன் எல்லாம் மெயில் த்ரூ பண்ணி பார்த்தோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் இந்தியா போனதுக்கு பிறகு அங்கே போய் நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்ளை பண்ணோம். மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த பேமெண்ட் வந்து எனக்கு லாஸ்ட்டு February மாதம் கிடச்சிது. முதல் வருமானம் எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னா, 10,000லேருந்து 11,000 இந்த அமௌண்ட் தான் கிடச்சிது. அதாவது எல்லாருக்குமே மினிமம் இந்த அமௌண்ட் கிடச்சிரும். $100ங்கும்போது ஒரு டாலருக்கு $78, $80 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஸோ 8,000லேருந்து 10,000 மினிமம் எல்லாருக்குமே கிடைக்கும். எனக்கும் அந்த அமௌண்ட் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து மாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. இது வந்து கிடைக்கிறதுக்கே எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 600 வீடியோவுக்கு மேலே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ எவ்வளோ அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதில் விஷயம் கிடையாது. நம்மளோட வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். எவ்வளோ வியூஸ் போகுது, அதை வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து பார்க்குறாங்க எல்லாத்தையும் பொறுத்து வந்து அந்த அமௌண்ட் வந்து மாறுபடும். எல்லாருக்குமே வந்து ஒரே அமௌண்ட் கிடைக்காது. அவ்வளோதான். யூடியூப்பில் கிடைச்ச அந்த முதல் வருமானத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எதுவுமே பண்ணலை, அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஃப்யூச்சரில் அதை பற்றி ஒன்று பண்ணணும்னு நினச்சி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன செய்வேன் அப்படிங்கிறத செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.